மீனராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? 2026 வருஷம் மீனராசிக்கு நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன? எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும்? இந்த வருடம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இந்த வருடம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2026ங்கிறது நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா கூட்டு எண் 10, அதாவது 1ஆம் நம்பர், சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறது. தமிழ் வருடம் இப்ப நடக்கக்கூடிய தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம். இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜா யாருன்னா சூரியன் தான். அப்ப தமிழ் வருடப்படியும் பாத்தீங்கன்னா ராஜா சூரியன் தான். இங்கிலீஷ் வருடம் பதியும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டு எண் சூரியனோட ஆண்டாக இருக்கிறது. அப்ப சூரியனுடைய காரகத்துவங்களான அரசியல் மாற்றங்கள், அரசியல்ல பாத்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்தங்கள், அதே போல பாத்தீங்கன்னா பொதுவான நிர்வாக சீர்திருத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதே போல பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில புதிய கண்டுபிடிப்பு, மருத்துவத்துறையில நிர்வாக சீர்திருத்தங்கள், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆன்மீக முன்னேற்றம் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு, இது மாதிரியான பொது பலன்களாக நடக்கக்கூடிய ஆண்டு இந்த 2026. 2026ஆம் ஆண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார் ஜூன் 2ஆம் தேதி வரை. பொதுவா 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல குரு இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புலிப்பாணி என்ன சொல்றாருன்னா, 4ஆம் இடத்து குருங்கிறது தர்மர் சூதாடி வனவாசம் போனது 4ஆம் இடத்துல குரு வந்த பொழுதுதான் அப்படிங்கிறார். அப்ப 4ஆம் இடங்கிறது உறவினர்கள், உறவினர்களுடைய வெறுப்பு, உறவினர்கள் நமக்கு உதவாம இருக்கக்கூடிய அமைப்பு, தனிமைப்படுத்தக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா 4ஆம் இடங்கிறது 4ஆம் இடத்து குருவை நாதித்த குருன்னு சொல்லுவாங்க. யாருடைய ஒத்துழைப்போ உதவியோ கிடைக்காது. அதாவது இதுவரைக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தவங்களாம் இப்ப திடீர்னு பார்த்தா உதவி செய்ய முடியாம நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் 4ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது. எது வரைக்கும்னா ஜூன் 2ஆம் தேதி வரை. அப்ப ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் சுபகாரிய தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான ஒரு மந்த நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறது. ஜூன் 2ஆம் தேதி வரை வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, அதே போல பெரிய பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு செய்கிறது, சித்தர்களுடைய வழிபாடு செய்கிறது, வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடுகள் செய்வது, இந்த ஜூன் 2ஆம் தேதி வரை செய்வது, மீனராசிக்காரர்கள் செய்வது உங்களுக்கு யோகத்தை செய்யும். ஜூன் 2க்கு அப்புறம் உங்க ராசிக்கு ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல உச்சமாகி செஞ்சிருக்கிறார். 5ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். அதுல உச்சமாகி வேற செஞ்சிருக்கிறார். அதுல உங்க ராசியவே 9ஆவது பார்வையா பாக்குறார். அப்ப ஜூன் 2க்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாமே தலைகீழா மாற போகிறது. பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கிறது. அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். பொதுவா 1, 5, 9 அப்படிங்கிறது ஒரு ஸ்தானத்துக்கு, ஒரு ஜாதகத்துக்கு 1, 5, 9ங்கிறது லட்சுமி ஸ்தானம், திரிகோண ஸ்தானம். எதுவுமே பெருசா எஃபெக்ட் போடாம அது நமக்கு யோகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் லட்சுமி ஸ்தானம். அப்ப ராசியாதிபதி போய் 5ல இருக்கார் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும், குழந்தை பிறப்பு, அதே போல கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, வீட்டிலே அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். வீடு கட்டுறது, காது குத்துறது, கல்யாணம் பண்றது, அதே போல பாத்தீங்கன்னா நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, போர் அடிக்கிறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் தடை இல்லாமல் நடக்கும் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய முன்னேற்றம், வீட்டில் வயதானவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம், இந்த மாதிரியான அனைத்து விதமான யோக பலன்களையும் செய்யும் ஜூன் 2க்கு அப்புறம் குரு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கார். ஏன் அப்படின்னா பொதுவா 2, 5, 7, 9ல இருந்தா நன்மை இருந்தாலும் உங்க ராசிக்கு 5ல வரும்போது அவர் உச்சமாக இருக்கிறார். அதுதான் யோகம். அப்ப பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் உச்சமாகி சஞ்சரிச்சு உங்க ராசியை பாக்கிய பார்வைன்னு சொல்லக்கூடிய 9வது பார்வையை பார்க்கறதுனால ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுடைய நேரங்கிறது ராஜ நேரம், ராஜ யோகமாக மாறக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது ஜூன் 2க்கு அப்புறம். அது வரைக்கும் பெருசா புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி உங்க ராசிக்கு 11க்கும் 12க்கும் அதிபதி. 11ஆம் இடம் லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். 12ஆம் இடத்து 11க்கும் 12க்கும் கூடிய சனி உங்க ராசியில சஞ்சரிக்கிறார். ஜென்ம சனி, 7.5 சனி, மொத்தம் 7.5 வருஷம் நடக்கும். அதாவது விரய சனி 2 வருஷம், ஜென்ம சனி 2 வருஷம், பாத சனி 2 வருஷம், ஆக மொத்தம் 7.5 வருஷம் நடக்கும். ஆனா இப்ப நடக்கிறது உங்களுக்கு ஜென்ம சனி, உங்க உடல்லயே சனி இருக்கார். பொதுவா ஒருத்தருக்கு இருக்கிறதுலே மோசப்பட்ட காலம் எது அப்படின்னா ஜென்ம சனி காலம் தான், அஷ்டமி சனி காலம் தான்.
அப்ப ஜென்மசனி காலத்துல இருக்கீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஒரு சிவபெருமானுக்கே ஜென்மசனி பிடித்திருந்த பொழுதுதான் அவர் தட்ச பிரஜாபதியுடைய மகள் சதியை திருமணம் செய்து அந்த திருமணம் தோல்வியில் முடிந்தது. தாரத்தை இழக்க வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்மசனி. அப்ப ஜென்மசனியில புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல நம்பிக்கையின் பேர்ல எதுவும் செய்யக்கூடாது. இருக்கிறத வச்சு கஞ்சி குடிச்சிட்டு போங்கிற பாலிசியை கையில் எடுக்கணும். அதே போல ஜென்மசனி காலங்களில் அளவுக்கு அதிகமான கடன் வாங்குறதோ, அளவுக்கு அதிகமாக ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற நம்ம சக்திக்கு மீறிங்கிற வேலையே இருக்கக்கூடாது. வழிபாடு, பரிகாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் கவனம் செலுத்தணும். ஜென்மசனி காலங்களில் நம்மளை ஏமாற்றுபவர்கள் நம்மளை தேடி வருவார்கள், நமக்கு துரோகம் செய்பவர்கள் நம்ம தேடி வருவார்கள். வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் கண் ரெண்டும் குருடு, காது ரெண்டும் செவிடு, வாய் ஊமை அப்படின்னு சொல்லி போகணும். இல்லைன்னா வாழ்க்கை துணையிடம் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அவங்களுடைய குறுக்கீடு, குடும்பத்தில் அவங்களுடைய குறுக்கீடு, மற்றவர்கள் உங்க குடும்பத்துல குறுக்கீடு செஞ்சு குடும்பத்தை இது பண்ணுவாங்க, குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா நிலையில்லாம எழுந்திரிச்சு நிலப்படியில முட்டிக்கிட்ட மாரிங்கிற வேலை இருக்கக்கூடாது. ஜென்மசனி காலங்களில் எதைக்கும் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிலச்சண்டை, இடச்சண்டை, சின்ன சின்ன விபத்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சேர்த்து செய்யும். ஆக இந்த 7.5 சனியில ஜென்மசனி நடக்குது. ஜூன் 2ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா ஜென்மசனியோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்ப தேய்பிறை அஷ்டமியில காலபைரவருக்கு விளக்கு போடணும். மாசத்துல ஒரு நாள் ஒரு பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் தேய்பிறை அஷ்டமியில காலபைரவருக்கு விளக்கு போடணும். சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது. கருப்பு எள்ளு கிழங்கு சாதத்தை சனிக்கிழமை காகத்துக்கு வச்சுட்டு வரலாம். தர்மசாஸ்தா ஐயப்பன் வழிபாடு செய்யலாம். அது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர், இதில் ஏதாவது ஒரு வழிபாடை கண்டினியூவாக பிடிச்சிக்கணும். அதுப்போதான் சனியோடைய தாக்கம் குறையும். ஆனால் ஜூன் 2க்கு அப்புறம் ட்விஸ்ட் இருக்கு. ஜூன் 2க்கு அப்புறம் இந்த சனி சுபத்துவம் அடைகிறார். ஏன் அப்படின்னா உங்க ராசிநாதன் குரு 5ஆம் இடத்துல உச்சமாகி ஜென்ம சனியை பார்க்கிறார். குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. சனியுடைய கெடுபலன், காரகத்துவ பலன் எல்லாம் சுபத்துவம் அடைகிறதுனால ஜென்ம சனியோட பாதிப்பு ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்காது, மீனராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஏற்கனவே குரு 5ல யோகமா வந்துடுறார், பூர்வ புண்ணியஸ்தானத்துல வந்துடுறார். அதை விட ஜென்மசனியோட பாதிப்பு குறையுது. அப்ப ஜூன் 2க்கு அப்புறம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய காலம், ஒரு அற்புதமான காலம். ஆனா ஜூன் 2 வரைக்கும் டைம் சரியில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அப்ப பாத்தீங்கன்னா ஜூன் 2க்கு அப்புறம் 7.5 சனியோட பாதிப்பு இல்லை. பொதுவா நல்லதே நடக்கலனாலும் கெட்டது நடக்காம இருக்கிறதே நல்லது தானே. அந்த வரிசையில் ஜென்மசனியோட பாதிப்பு குறையிறதே மீனராசிக்காரர்களுக்கு யோகம் தானே ஜூன் 2க்கு அப்புறம். ஏன்னா 9வது பறைய குரு உச்சமாய் பார்க்கறாரு இல்லையா. குருவோட வீட்டுல இருக்க இந்த ராசியே குருவோட வீடு, அவரையே பார்க்கும் பொழுது சனி முழுமையாக சுபத்துவம் அடைவதனால 7.5 சனி ஜென்மசனியோட பாதிப்பு ஜூன் 2க்கு அப்புறம் குறையும். அதுதான் உண்மை. அடுத்ததா பாத்தீங்கன்னா கேது பகவான். கேது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம். அப்ப 6ல கேது இருக்காரு அப்படின்னா கேது எங்க இருந்தாலும் அவர் அந்த தான் நின்ற இடத்தை சுருக்கும், தடுக்கும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா கேது 6ல இருக்கிறது நன்மைதான். நோயை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அமைப்பு, எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு வம்பு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல பதவி உயர்வு, இல்லைன்னா உத்தியோகத்துல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் சக ஊழியர்களால ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். பொதுவாக 6ல கேது இருக்கிறது நன்மை. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கடனை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. ஆக 6ஆம் இடத்துல பொதுவா ராகு கேது 3, 6, 10, 11 நன்மை செய்யும். அந்த வரிசையில நன்மைகள் நடக்க போகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ராகு பகவான். ராகு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையிட இருக்கிறார். பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய பலனை விரிவுபடுத்தும், பெரிதுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ராகு 12ல இருக்காருன்னா விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் அப்படிங்க இல்லையா. அப்ப விரயங்கள், சுப விரயங்கள், கல்யாணம் பண்றது, வீடு கட்டுறது, அதே போல பாத்தீங்கன்னா நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான சுப விரயம். அறிவாளி பொதுவா 7.5 வேற நடக்குது இல்லையா. அப்ப சுப செலவு செய்யணும். அறிவாளிக்கு வந்தா சுப செலவு, முட்டாளுக்கு வந்தா கர்ம செலவு. அப்ப சுப செலவு செஞ்சு தண்ட செலவோ கர்ம செலவோ ஏற்படாத மாதிரி பாத்துக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா சுப செலவு, கடன் வாங்கியாவது ஒரு இடத்த வாங்குறது, நிலத்தை வாங்குறது, இந்த மாதிரியான அசையா சொத்துல போடணும். புதுசா பிசினஸ்லாம் ஆரம்பிக்க கூடாது. அசையா சொத்துல போடும்போது அது யோகத்தை செய்யும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் கைவிடும். வெளிநாட்டுக்கு உத்தியோக சம்பந்தமாகவோ, தொழில் சம்பந்தமாகவோ, படிப்பு சம்பந்தமாகவோ, எது சம்பந்தமா, வெளிநாடு சம்பந்தமா எந்த முயற்சி எடுத்தாலும் அது பரிபூரண வெற்றியை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. ஆனாலும் அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். செலவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும். ராகு பிரம்மாண்டப்படுத்தும். அதனால
முடிஞ்ச அளவுக்கு மீனராசிக்காரவங்களை செலவு இழுத்துட்ரும். ஒரு வீடு கட்ட போனா இதை இப்படி கட்டினா நல்லா இருக்கும், அப்படி கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி செலவு இழுத்துட்ருவாங்க. ஒரு கல்யாணம் பண்ண போனா இந்த மண்டபத்தில் வச்சா அந்த நல்லா இருக்கும், அந்த மண்டபத்தில் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி செலவு இழுத்துட்ருவாங்க. இந்த மாதிரி செலவை அதிகப்படுத்துறதுக்கான வேலை நடக்கும். அதனால செலவுகள் விஷயத்தில் மட்டும் மீனராசியர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜூன் 2க்கு அப்புறம் உங்களுக்கு பிரம்மாண்டமான ராஜயோக பலன் இருக்கிறது. குரு 5ஆம் இடத்துல ஏழரை சனி, ஜென்ம சனியோட பாதிப்பு குறையும் குரு பார்க்கறதுனால இது போல நல்ல பலன்கள், சுப பலன்கள் எல்லாம் ஜூன் 2க்கு அப்புறம் நடக்கும். ஜூன் 2 வரைக்கும் வழிபாடு பரிகாரம் செய்வதே, அதுவும் குறிப்பாக சனிக்கு செய்யக்கூடிய சனியை பிரதிப்படுத்தக்கூடிய வழிபாடு, அதாவது கருப்பா ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, யாருக்காவது செருப்பு வாங்கி கொடுக்கறது, கொடை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான சனிக்கு செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரங்கள் செய்யும் பொழுது ஜூன் 2 வரை கொஞ்சம் ஆவரேஜா இருந்தாலும் ஜூன் 2க்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியும், எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும், எதிர்பாராத திருப்பங்களையும், எதிர்பாராத முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.